என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து பட் ரோட்டில் வந்திருக்கோம். பட் ரோடு மலை சர்ச்சுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் ஏதோ இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் தான் எண்டு. இப்போ வந்து அடிஷ்னல் பண்ணி வியூ வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரியுது. அந்த சென்னையோட அந்த மெட்ரோ ஸ்டேஷனு, அந்த பிரிட்ஜு அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக பக்காவாக தெரியுது. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட்டு வர வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அதை இது பாருங்கள், அந்த ஃப்ளைட் லேண்டிங்க்கு போகுது பாருங்கள். கிளியராக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த வியூ வந்து கிடையாது. இப்போ ஆல்ட்ரு பண்ணது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ளோஸில் தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது வியூ. ரொம்ப க்ளோஸில் இருக்குது, பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக சர்ச்சுக்கு வந்து எல்லாமே ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறோம். மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பர்த்டே டைமில் வந்து இந்த மாதிரி வர்றது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா இருந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தள்ளி போட்டுட்டேன். நிறைய வாட்டி இடையில வந்திருக்கேன். நான் பர்த்டே டைமில் வந்து ரெகுலராக எப்போவுமே வருவேன். அது வர்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளாக. ஆனால் இங்கே வந்தேன்னா எப்போவுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைம்லனா நான் இங்கே வருவேன். இங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசே அமைதியாகிடும். ரொம்ப டென்ஷனாக வீட்டில் எதனா ஒரு ப்ரெஷர், எதனா சண்டை கிண்டை எதனா எது வந்தாலும் சரி, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் எல்லாமே ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அது எனக்கு இந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். தனியாக வந்து உட்காரு. மோஸ்ட்லி எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து நான் உட்காந்துட்டு கம்முன்னு போவேன். எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடும். அதனால் அதே இல்லாமல் இங்கே வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இந்த காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் கிளியராக தெரியும். சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சென்னையோட அழகே இந்த இடம் மட்டும்தான். ரொம்ப 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 அழகாக இருக்கிற இடம் வந்து இதுதான். ஏன்னா மலை மேலே வந்து பார்த்தா ஏர்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ நல்லா தெரியும். அதேமாதிரி அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று ஏறின்னு இருக்குது. அதை நான் ஜூமிங்கில் காட்டுறேன். பாருங்க, ஏறுது பாருங்கள். அந்த மரத்துக்கு இடையில ஏறுது பாருங்கள் ஃப்ளைட்டு. இப்போ வந்து அந்த சைடில் ஏறுற மாதிரி இருக்குது. இப்போது வியூ டைமிங்கு இப்போது நம்ம காட்டணும்ல, அந்த சைடில் வந்து இறங்குற மாதிரி. சென்னை உள்ளேருந்து எப்படி சொல்கிறதுனா, சைதாப்பேட்டை சைட்லேருந்து இறங்குற மாதிரியும், இப்போ இது பல்லாவரம் சைடில் வந்து ஏறுற மாதிரியும் இப்போ ரன்வே. ஈவினிங் டைமில் வந்து பல்லாவரம் சைட்லேருந்து இறங்குற மாதிரி, இந்த சைட்லேருந்து இந்த சைதாப்பேட்டை சைடில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். டைமிங் மாறும். அது ஏறுது பாருங்க. ஜூமிங்கில் பண்ணுறேன், தெரியுதான்னு பார்க்கலாம். தெரியுது, லைட்டாக தெரியுது. டர்ன் பண்ணுது பாருங்கள் ஃப்ளைட்டு. நல்லா கிளியராக தெரியுது. அந்த பழைய சர்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரு ஒர்க் நடக்குது. அதனால் உள்ளே ரொம்ப போக முடியல. எல்லாம் அந்த உள்ளே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த ஜீசஸ், அதுக்கப்புறம் மாதாமாது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக டெக்கரேஷன் ஒர்க்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் தட்டிட்டு அந்த பழைய செவரெலாம் தட்டிட்டு அப்படியே பூசுகிறாங்க. நிறைய ஆல்ட்ரு ஒர்க் நடக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் வரும் போல். பக்கத்தில் தான் இதெல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அந்த வியூ பாயிண்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம். அதேமாதிரி மேலே வந்தீங்கன்னா கடைங்கள்லாம் எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. கடைங்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இங்கே எப்போவுமே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இங்கே ஒரு போர்டே போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இங்கே லவ்வர்ஸுங்க வந்து அதிகமாக உட்காந்து வந்து பேசின்னு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து தடை போட்டிருக்காங்க. போர்டே வச்சுட்டு இருக்காங்க. ஜோடிகள் உலா வரும், உட்கார்ந்து
உலா வருவதும் உட்கார்ந்து உரையாடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி போர்டுலாம் வச்சதே கிடையாது முதல்ல. இவங்க பண்ணுற சிலுமிஷன் தாங்காமல் இந்த மாதிரிலாம் போர்டுலாம் வச்சுட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வருவாங்க? ஏதோ சாமி கும்பிட்டு கிளம்பலான்னா பரவாயில்ல, ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கின்னு அவங்க சிலுமிஷன் பண்ணுறதெல்லாமா இங்கே? அதெல்லாம் பண்ணுறதுக்கான இடமும் இது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால போர்டே வச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போர்டே கிடையாது. அதே மாதிரி சொல்ல போனோன்னா இந்த சைடில் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ சின்ன வயசில் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ ஷூட் பிளேஸ்லாம் இதுதான், இந்த லொக்கேஷனில். இந்த இடம்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். சென்னையில் இருக்க மாதிரியே இருக்காது, இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வேறு எங்கன்னா இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ ஷூட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண பிளேஸ் இதெல்லாம். அப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக இதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லாகவே செடிங்களாக இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய வாட்டி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே நிறைய இருக்கும் ஃபோட்டோஸ். இதெல்லாம் அந்த டைமில் வேறு லெவல் பிளேஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், காருக்கு எவ்வளோ பார்க்கிங் தெரியல. ஒரு பைக்குக்கு 10 ரூபா இப்போ பார்க்கிங் போட்டிருக்காங்க. இங்கே பைக் விட்டுட்டு பார்க்கிங் போட்டுன்னு போகணும். அதுதான், இதுதான் பார்க்கிங்கு. மேலே சர்ச்சு. அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து கீழே இறங்க இறங்க சூப்பராக கிளியராக தெரியும். இந்த வியூ பாயிண்ட்டே சூப்பராக இருக்கும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது. சூப்பராக இருக்கும். நான் எப்போ ஒரு மனசு கவலையான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இங்கே வந்து உக்காந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப 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 அமைதியான ஒரு இடம் இது. அப்படியே மைண்டே அப்படியே ரொம்ப அமைதியாகிடும். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் வந்து உக்காந்துட்டு போனீங்கன்னா அதான் மைண்டு ரொம்ப 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 ரிலாக்ஸ் ஆகிடும். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் இது. இது சர்ச்சுன்றது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு போனீங்கனாலே உங்கள் மனசு நிம்மதியாகிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் நான் சொல்கிறது. பாருங்க எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்களேன், நான் பேசவே இல்லை. இதுதான் இங்கே இருக்கிறதுக்கான விஷயமே. அமைதியாக உட்காந்துட்டு போகலாம். என்ன ஒரு மனக்கவலை வந்தாலும் ஓகே ஓடணும், இதில் நம்மளோட எண்டு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். எதுவுமே நம்மளை தடை பண்ணக்கூடாது. எதுவும் தடை பண்ணி நிறுத்தினாலும் நம்ம நிற்கக்கூடாது, ஓடினே இருக்கணும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். துர்கார் பாருங்க, இவர் என்கிட்ட வந்து 3வது வருஷம் இணையோட கம்ப்ளீட்டு. இதை வாங்கிறதுக்கு நான் பெரும்பாடுபட்டிருக்கேன். நிறைய அசிங்கங்களும் பட்டிருக்கேன். அது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்றுமே எப்படி சொல்கிறதுனா, வாழ்க்கையில் இது வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒன்று, சரியா? கடவுளால் உருவாக்கப்பட்டது இல்லை, மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை நம்மளால் வாங்கவே முடியாதுன்னு எந்த மனுஷன் சொன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொன்னாலும் சரி, இதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ற எப்படி சொல்கிறதுனா மன வலிமையோடு இருக்கணும் எல்லாருமே. எப்படி புரியுதா உங்களுக்கு? மன வலிமையோடு இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சி நம்ம போராடி ஓட முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை வாங்கிறதுக்கெலாம். அன்றைக்கி சொன்னாங்க எனக்கு, உன்னால் வாங்கவே முடியாது அப்படின்ட்டு. இது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அதை மீறி இதெல்லாம் வாங்கவே முடியாது உன்னால் உன் லைஃப்பில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கி காட்டினேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த வண்டிக்கு இன்னும் ஒரே ஒரு இஎம்ஐ இருக்குது. பேங்க்காரனுக்கு இத்தனை நாள் எனக்கும் என் பேங்க்காரனுக்கும் சொந்தமாக இருந்தது இந்த வண்டி. இன்னும் ஏப்ரல் மாதத்தோட அந்த பேங்க்காரன் யாருமே கிடையாது. இந்த வண்டிக்கு ஒரே ஓனர் நான் மட்டும்தான். இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தருமா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. 3 வருஷம் இஎம்ஐ, ராவும் பகலும் கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டி, கை காலில் எத்தனையோ வாட்டி அடிபட்டு, கை காலில் எல்லாத்துலேயும் ரத்தம் வந்து, அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இஎம்ஐ கட்டி வாங்கின வண்டி இது. இதுக்கான வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். சொல்கிறவங்க 1000 சொல்லலாம், முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லலை, தன்னம்பிக்கை.
யார் சொன்னாலும் மனசை தளர விடாதீங்க, ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் எல்லாருமே. எப்படி சொல்லுதுன்னா, நாட்கள் கடந்து போகும், அதுக்காக மனம்லாம் தளராதிங்க. இதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காதெல்லாம் நினைக்காதீங்க. பொறுமையாக. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் வேலை செய்கிறது, அந்த பொருளுக்காக வேலை செய்கிறீங்கன்னா அது யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக அதை பார்த்துங்க. நீங்கள் அந்த பொருளுக்கு தான் வேலை செய்கிறீங்கன்னா அந்த பொருளுக்கு வேலை செய்யும் போது யாருக்குமே தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிட்ட பேரும் அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய தான் போகுது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு கூட விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையுமே. இது எல்லாருக்குமே உகந்தது தான், எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் தெரியாதவங்க சில பேர் வெகுளியாக இருந்து சொல்லிவிடுவாங்க வெளியில். அதை யாருமே மூச்சு கூட விடாதீங்க. எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். சைலண்ட்டாக வேலையை பாருங்கள், வேலை நடக்கும், ஜெயிக்கலாம் எல்லாருமே. இது நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.